இது வந்து சாசியா பர்த்டே அப்போ எடுத்தது. இந்த வாட்டி சாசியாவுக்கு கேக்லாம் வெட்டலைன்னு சொல்லியாச்சு. அலிசா வந்து அவங்க அக்காவுக்கு சர்ப்ரைஸாக க்ரீட்டிங் கார்டெலாம் செஞ்சு வச்சுருந்தா. ஹார்ட் மாதிரி கட் பண்ணி அதில் பேர்லாம் எழுதியிருக்கான். கட்டிங் பண்ணுறதுக்கு ஜெபின் ஹெல்ப் பண்ணியிருப்பா போல். மற்றது எழுதுனதெல்லாம் அவள் தான் பண்ணியிருக்கான். கேக் வெட்டலைன்னு சாஜியாட்ட சொல்லியாச்சு. சரி சர்ப்ரைஸாக நம்ம ஒரு ப்ரௌனி செஞ்சு வெட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் முதல் நாள் நைட்டு. நம்ம சர்ப்ரைஸுன்னு நினச்சா அது சர்ப்ரைஸாக இருக்குமா? ஸோ அலீசா வந்து அவங்க அக்காட்ட முதல்ல சொல்லிட்டேன். நான் வந்து நைட்டு 12 மணிக்கு சாசியாவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வெட்டலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பார்த்தா அலீசா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி அதுதான் சர்ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் என்னத்தை 12 மணிக்கு வெட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜியானா குட்டிலாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்போவே வந்து கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு சாசியாவுக்கு வந்து ஒரு சின்னதாக கிஃப்ட் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக வாட்ச் கேட்டுகிட்டு இருந்தா. ஸோ வாட்ச் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். கிஃப்டெல்லாம் அன்பேக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் டிவிஸில் வந்து பாட்டு போட்டிருந்தோம். ஸோ ஜியானா குட்டி செம்ம ஆட்டம் போட்டாங்க. கடைசியாக சாஜியாக கொடுக்க வேண்டிய க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பாய்.